ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இமேஜை எடிட் பண்ண நினைக்கிறோ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே எடிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்கையோட டிசைன் ஃபுல்லாக யூடியூப்பே டிஃபால்ட்டாக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு எதுவும் ஓகே அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இந்த இதில் இருக்க எதுவுமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அது கொடுங்க. கொடுத்துட்டு எந்த இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் இதில் அப்லோட் ஆகிக்கிடும். ஸோ அதையும் நீங்கள் எடிட் பண்ண கூட எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இது ஓகேன்னா நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் டெம்பரேச்சர் எதுவும் கூட்டி இந்த சம்மர் டைம் மாதிரி காமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே இதை பண்ணிக்கலாம். அப்புறம் ஷிஃப்ட் வச்சு ரொம்ப கான்செப்டாக வேணும் அப்படின்னு இதை கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே லெவல் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த லெவலில் அட்ஜஸ்ட் இருந்தது நமக்கு போதும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். இது எதுவும் அலைன் பண்ணால் அதை பண்ணிக்கோங்க. ஓகே எனக்கு இது போதும், ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாகவே ஸ்கையை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். ஒன்று சொல்ல மாட்டேன், இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபைனல் அவுட்புட்டில் பார்க்கும்போது இந்த ஸ்கை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் அன்வான்டாக உங்களுக்கு எதுவும் அந்த இடத்துல தெரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கைங்கிற அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் டூல் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, நம்ம இமேஜும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த ப்ளஸ் டூலை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தகுந்த மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.